ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 18 எபிசோட் 374 பார்க்க போகிறோம். ஹஷிராமாவோட க்ளோன் பெரிய எஃபிஷியன்ஸை தடுக்க போராடும். சாய் நருட்டோ கிட்ட உன்னோட சக்கராவை ஷேர் பண்ண முடியுமா எல்லாத்து கூடன்னு கேட்பான். நருட்டோ இப்போதைக்கு முடியாது, குராமா இன்னும் அதோட சக்கராவை ரீசார்ஜ் பண்ணிக்கலின்பான். சாய் மெயின் பாடியை காலி பண்ண பெரிய எஃபிஷியன்ஸை கடந்து போயானும். ஒரே பாய்ச்சல் வைக்க ரொம்ப தூரம் இருக்கு. எனிமி அட்டாக்ஸை ரிப்பல் பண்ணிட்டு ஹேண்ட் சைன்ஸ் பண்றதுக்கான நேரம் வேணும். அவன் சக்கரம் இல்லாம நருட்டோ நிறைய மரணங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். மெடிக்கல் காப்ஸால ஃப்ரண்ட்ல வந்து சப்போர்ட் கொடுக்க முடியாதுன்பா. 3 பேரும் அவங்க சம்மனிங் பண்ணுவாங்க. அவங்களை கடந்து போன அவ்வளவுதானே ஈஸின்பா சாஸ்கே. நருட்டோ இவனால எனிமி அட்டாக்ஸை ரிப்பல் பண்ணிட்டு ஒரே பாய்ச்சல்ல டிஸ்டன்ஸை கிளியர் பண்ற பவர் உள்ளவன் வன்பா. சக்குரா நான் இங்கே இருந்து சீரியஸ் இன்ஜூரிஸ் ஆன எல்லாத்துக்கும் எப்ப வேணாலும் ஹீல் பண்ணுவன்பா. சம்மனிங் ஜுட்ஸுன்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த நியூ 3-வே டெட்லாக்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ இந்த கலர்னு ஷாக் ஆயிட்டு காமாகிச்சி நீ யாடான்னு கேட்பான். காமாகிச்சி அப்பா சில பேச்சுவார்த்தைகள் இருக்காரு. அவர் இடத்துக்கு பதிலாக நான் வந்தேன், சர்ப்ரைஸ்டா இருக்கான்னு கேட்பான். இல்ல அப்படிலாம் இல்லைன்ட்டு நருட்டோ சடனா என்ன இவ்வளவு பெருசாயிட்டு அக்கமாறு விஷயத்துல விட அதிக ஷாக்கிங்கா இருக்கேன்பா. காமாகிச்சி மனுஷங்களான நீங்க ஸ்லோவா வளருவீங்க, முதல்ல எதுக்காக கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. அவங்க பெருசா இருக்கு, இப்ப அதுகிட்ட போகணும், ஒரே பாய்ச்சல போக முடியுமான்னு கேட்பான். அதுகிட்டே அனுங்கும் காமாகிச்சி. ஆமான்பா நருட்டோ. எவோட லார்ட் சாஸ்கே உங்க ஆசைன்னு கேட்கும். எனக்கு தேவை நீ முன்னால போகணும், ரியல் பாடியை பெண்ணை வந்து எடுத்துக்கிறேன். கட்சுயி சக்குரா டியர் 100 ஹீலிங் ஸ்மார்க் வர வச்சிருக்கியா? லேடி சுனாடே ரொம்ப பெருமைப்படுவாங்க. சக்குரா லேடி கட்சுயி நமக்கு நேரம் இல்ல, ப்ளீஸ் டிவைட் ஆகி எல்லா அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் ஷினோபிஸையும் அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம ரோல் இங்க எல்லாத்தையும் ஹீல் பண்ண வேண்டியதுன்பா. மினாட்டோ சர்ப்ரைஸ் ஆயிருவாரு. இந்த 3-வே டெட்லாக் சம்மனிங்க நான் திரும்ப பாப்பன்னு எதிர்பார்க்கலேன் பாரு. ஹிருசனுக்கு அவரோட டீமை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரோச்சிமாரு ஜிராயா சுனாடேவ இது புது சகாப்தம்ட்டு ஹிருசன் போலான் பாரு. சாஸ்கே அவரோட அட்டாக் பண்ண சொல்லுவான். சக்குரா கட்சுயிவை ப்ரொசீட் பண்ண சொல்லுவா. நருட்டோ காமாகிச்சி ஜம்ப் பண்ண சொல்லுவான். மனசுக்குள்ள சாய் இதான் ஒரிஜினல் டீம் சவுனான்ட்டு பாப்பான். 3 பேரும் சிறப்பா செயல்படுவாங்க. காமாகிச்சியை பார்த்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குங்க. ஸ்வாட் வச்சு ரெப்பல் பண்ணிட்டே போகும். இந்த சைஸ் ஷோ பண்றதுக்கு மட்டும் இல்ல போல என்பா நருட்டோ. காமாகிச்சி இதை விட்டு தள்ளு, முதல்ல ஹேண்ட் சைன் ஏதாவது பண்றா, சும்மாவே இருந்தா தலையில இருந்து தள்ளி விட்டு போயிருவானுங்க. நருட்டோ இதோட ஆட்டிடியூடும் பெருசாயிடுச்சுன்னு திங்க் பண்ணிட்டு எனக்கு தெரியும் நருட்டோ ப்ரொசீட் பண்ணுவான். கட்சுயை பார்த்துட்டு சில பயப்படுவாங்க. சீஜனே இந்த ஸ்லக்ஸ் 5th ஹோக்காகேயோட ஹீலிங் ஜுட்ஸோட ஒரு பகுதின்பா. கட்சுயு கவலைப்படாதீங்கன்னு ஹெல்ப் பண்ணுவோம். கிளவுட் ஷினோபி தன்னோட ஸ்ட்ரென்த் திரும்ப வரத ஃபீல் பண்ணுவான். சக்குரா செம்ம ஃபோக்கஸ்டா இருப்பா. சாய் ஹீல் பண்ணுவான். அவனோட காயம் ஆறும். எல்லாரும் ஹீலா இருப்பாங்க. சீஜனே மனசுக்குள்ள அவளோட 100 ஹீலிங்ஸ் மார்க் இப்பதான் ஆக்டிவேட் ஆச்சு. இருந்தாலும் லேடி கட்சுயோட லாங் டிஸ்டன்ஸ் ஹீலிங்கே பர்ஃபார்ம் பண்றா. சக்குரா நீ வேற லெவல்பாங்க. முன்னால தடுப்பு செவரு வைக்கவும் எவோட லார்ட் சாஸ்கேங்கும் நீ பாட்டுக்கு போன்ட்டு லைட்னிங் ஸ்டைல பயன்படுத்துவான் சாஸ்கே. நருட்டோ பெரிய ரஷன் ஷூரிகன் பயன்படுத்துவான். சாஸ்கே பிளாக் ஃபிளேம்ஸையும் பயன்படுத்திருப்பான் அந்த செவரு தகர்க்க. நருட்டோ அட்டாக் பண்ண போறப்ப சாஸ்கேன் கத்துவான். சாஸ்கே சூசானோ பண்ணி பிளாக் ஃபிளேம்ஸை எய்ம் பண்ணி நிப்பான். 2 பேரும் பக்கத்துல போனதை பார்த்துட்டு எல்லாரும் சீக்கிரம் சாதிச்சு காட்டுங்க, முடிச்சு விடுங்கன்ட்டு உங்களால முடியும்ட்டு அவ்வளவு டிட்டர்மினேஷனா பார்ப்பாங்க. சக்குராவோட கண் கலங்கி ஒரு துளி கண்ணீர் வரும். நருட்டோ வின் ஸ்டைல் மேசிவ் ரஷன் ஷூரிகன் வச்சு அட்டாக் வச்சிருப்பான். சாஸ்கே இன்ஃபர்னோ ஸ்டைல் சூசானோ ஃபிளேம் கண்ட்ரோல் பண்ணுவான். நருட்டோ சேஞ்சிங் சக்கர நேச்சர் ட்ரைனிங் அப்ப யாமட்டோ ஒரு சக்கர நேச்சருக்கு ஒரு சக்கர நேச்சர் வீக் அண்ட் ஸ்ட்ராங்கா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நருட்டோ அப்படின்னா சாஸ்கேவும் நானும் ஆஃப்டர் ஆல் காம்பேட்டபிள் இருப்பான். யாமட்டோ ஆமான்ட்டு விண்ணால மட்டும்தான் லைட்டிங்க தோக்கடிக்க முடியும் பாரு. நருட்டோ நான் அதை அப்படி சொல்லிட்டு இருப்பான். என்னோட வின் தான் அவனோட நெருப்பை பெருசுப்படுத்துன்னு இருப்பான். 2 பேர்த்தோட ஜுட்ஸும் கம்பைன் ஆகி டென்டைல்ஸ் மேல வெறித்தனமான அட்டாக் வச்சிருக்கும். அது மேல பட்டுச்சுட்டு மற்ற ஷினோபிஸ் எக்ஸைட் ஆவாங்க. டோபி நம்ம மனசுக்குள்ள அந்த அளவுக்கான ஃபிளேம் கண்ட்ரோல பார்த்த ஞாபகம் எனக்கு இல்ல. அப்புறம் அவங்க மேட்சிங் சக்கர ரேஷியோஸோட ஜுட்ஸுவை கம்பைன் பண்ணிருக்காங்கன்னு திங்க் பண்ணிட்டு சீசன் டிவோக்கே அது கஷ்டம் தான் பாரு. மினாட்டோ ஷூரிகன் போல ஒரு விண்மில், அரக்க விட கருப்பான அம்புன்பாரு. அரக்குங்கிறது ஒரு உலோகம், யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நருட்டோ அண்ட் சாஸ்கேயோட ஜுட்ஸு சேர்ந்ததால இதோட பேரு தி ஸ்காட்ச் ஸ்டைல் நிம்பஸ் ஸ்கேல் ஜெட் பிளாக் ஏரோ ஃபார்மேஷன் 0 சிட் ஸ்டைல்ல இதை விட்டு தள்ளுங்கன்பாரு. நருட்டோ சாஸ்கே பக்கத்துல வரவும் சாஸ்கே டென்டைல்ஸை கருகி போன்பான். ஜூகோ கிட்ட சாய் இதுக்கு முன்னால அவன் என்ன சொன்னான்னு நீ கேட்டையில அவனோட உண்மையான நோக்கம் தான் என்னன்னு சொல்லி கேட்பான். ஜூகோ ஐடியல் என்றுவான். ஒரோச்சிமாரு காரின் சீகட்ஸுவை கட்டுவாங்க. காரின் சாஸ்கே விட்டதுக்கு புரிஞ்சது எங்க டீலே இல்லையன்ட்டு வருத்தப்படுவான் மனசுக்குள்ள. சீகட்ஸு மனசுக்குள்ள சேஃபா இருக்கனே, முன்னிலையில நிக்கிறக்கான நன்றி இல்லைன்பான். இதோ அங்க இருக்காங்கன்ட்டு முன்னால போவாங்க. சொன்னாடே எவ்வளவு மோசமான ஸ்டேட்ல இருக்கீங்க அதை பாருன்பா ஒரோச்சிமாரு. சீகட்ஸு பெரிய கேவலமான ஸ்லக் இருக்கு அதை பாருங்க, இதை காலி பண்ண எவ்வளவு சால்ட் வேணும்னு கேட்பான். ஒரோச்சிமாரு சீகட்ஸு உட்ஸ்ல இருந்து சமன் பண்ற கட்சுயோட ஒரு பீஸ் தான், ஆக்சுவலா இது ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லுவான்பான். சீகட்ஸு வாய பொழப்பான். காரின் 5 காகேக்காக இங்க வந்தோன்னு நினைச்சேன், ஸ்லக்ஸுக்காக இல்ல. லார்ட் ஒரோச்சிமாரு சீகட்ஸு பேசாத கவனிக்காம வந்த வேலையை பார்க்கலாமான்ட்டு கோவப்படும்.
வருத்தப்படுவா. ஒரோச்சிமாரு சாஸ்கே கூட இல்லாம இருக்கிறது இவ்வளவு அப்செட் ஆகுதா ஒன்னு கேட்பான். காரின் விஷயம் அப்படி இல்லைன்ட்டு இதை செஞ்சு முடிக்கலான்பா. சீகட்ஸ் மேல கோவப்படவும் என் மேல எதுக்கு கோவப்படுறேன்ட்டு ஸ்லக்க பாக்குற யாரும் அது மேல உப்பு தூவ விரும்புறது இல்லையான்னு கேட்பான். ஒரோச்சிமாரு சுனாடே தான் ஃபர்ஸ்ட் போலான்பா. போய் பார்த்துட்டு காரின் அப்போ ஹொக்காகி ஒரு கிளவியான்பா ரியல் ஃபார்ம்ல இருப்பாங்க. சீகட்ஸ் அப்படின்னா அது அவங்களுக்கு பெருசு இல்லையான்பா. ஒரோச்சிமாரு பார்த்தா அவசரப்பட்ட மாதிரி தெரியுதே சுனாடேன்பா. சுனாடே ஒரோச்சிமாருன்பா கட்சுயு அட்டாக் பண்ண வரும். 5 காகேக்கும் உதவி செய்ய வந்த எதிரி இல்லைன்பா ஒரோச்சிமாரு. கட்சுயு உன்னை நம்ப எனக்கு எந்த காரணமும் இல்ல, அதெல்லாம் தாண்டி நீ செத்துட்டேன்பா. இதை பார்த்த சீகட்ஸ் ஓடிடுவான். ஒரோச்சிமாரு உனக்கு சந்தேகம் ஏற்படும்படியே நான் ஏதாவது நடந்துக்கிட்டா என்ன உன்னோட ஆசிடால கொண்டு கண்டுருவான். ஒரோச்சிமாரு கிட்ட நெருங்கும் போது காரின் அதை பார்த்துட்டு ஓடிடுவா. சுனாடே பண்ற கஷ்டத்தை பார்த்துட்டு கட்சுயு நான் நம்புறேன்றோம். ஒரோச்சிமாரு மாண்டா போல இல்லாம சென்சிபிளா இருக்கேன்ட்டு முதல்ல மற்ற காகே சங்கின்னு கேட்பான். என்னோட சில பிளவுகளால ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்கங்கும் கட்சுயு. அதிக காயங்கள் பட்டிருக்கு, ஹீல் பண்றது ரொம்ப கஷ்டங்கும். கட்சுயு நீங்க இருக்க இருந்தாலும் ஏன் அவங்களை ஹீல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு சொல்லி கேட்பான் ஒரோச்சிமாரு. கட்சுயு என்னோட பவங்கிறது லேடி சுனாடேவோட 100 ஹீலிங் ஜுட்சுல இருந்து கிடைக்கிற பவர் தான் மற்றவங்களை ஹீல் பண்ண. ஆனா லேடி சுனாடேவை இப்போ எக்ஸ்ட்ரீமா வீக்கா இருக்காங்க, அதனால என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னால ஆக்டிவேட் பண்ண முடியுங்க. ஒரோச்சிமாரு எப்ப பார்த்தாலும் இது இப்படிதான் வேலை செய்யுது. ஆனா என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் சுனாடேவை அதுக்கு முன்னால இவ்வளவு பலவீனமா நான் பார்த்தது இல்லைன்பா. அப்ப அது உண்மைதான் போலேன்பா. சீகட்ஸ் காரின் பக்கத்துல வருவாங்க. கட்சி நான் விடாமுயற்சியோட குணப்படுத்தல கவனம் செலுத்தணும் முயற்சிக்கிறேன். சமனிங் அவளுக்கு தொடங்குறப்ப கூட அதனாலே லேடி சுனாடேவோட உடம்ப ரீஅட்டாச் பண்ண முடியுங்க. ஒரோச்சிமாரு சீகட்ஸ் கிட்ட சுனாடேவோட லோவர் ஆஃப் அண்ட் அப்பர் ஆஃப் சேர்த்துருன்பா. நான் வெட்டுறதுலதான் சிறந்தவன்பா. லக் இப்படி ஊறிட்டு அருவருப்பா இருக்கேன்ட்டு சீகட்ஸ் அவன் வேலை செய்யறதை பார்த்துட்டு கடுப்பான காரின் பார்க்க போனா நீ எல்லாம் ஹியூமன் ஃபார்ம்ல இல்லைனா இதுகளை விட கேவலமா அருவருப்பா இருப்பின்பா. ஒரோச்சிமாரு காரின் கிட்ட சுனாடேவை உன்னை கடிக்க விடு, அது அழகீலாவான்பா. காரின் சாஸ்கேவை தவிர நான் யாரும் கடிக்க கூடாதுன்பா. சீகட்ஸ் இறுதிய சாஸ்கேவை காதலிக்கிறேன் ஒத்துக்கிட்டியான்பா. காரின் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்படி நான் விருப்பேன் இல்ல சாஸ்கே போல இருக்க ஒருத்தனை எப்படி விரும்புவன்பா. என்னடி சொல்றேன்னு கேட்பான். அவன் என்ன கொல்ல பார்த்தா ஏத்துக்க முடியாதுன்ட்டு காரின் இல்ல அப்படி இல்லைன்பா. சீகட்ஸ் சாஸ்கே கடிக்கிறதுக்கு முன்னாலேயே உன் உடம்பு பூரா கடிச்சு தரம்புதான் இருக்குன்பா. இப்ப அது சாஸ்கேக்கு மட்டும்தான்பா. காரின் சீகட்ஸ் கத்தி தொலையாத, நீ பல்லச்சு மாடல், அதெல்லாம் தாண்டி உன் உடம்பு எப்படி ஒர்க் ஆகுது, பார்க்க போனா நீத வினோதமானவன்பா. திரும்ப சொல்லு பார்க்கலான்ட்டு சண்டைக்கு நிப்பா. ஒரோச்சிமாரு வாய மூடிட்டு வேலையை பாருங்க, 2 பேருமே வினோதமானவங்க தான், இல்லனா என் பாம்புகளால கட்டி போட்டு உங்க வாய்க்குள்ள தவழ்ந்து உங்களை எடுத்துக்குவன்பா. கழுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தலையை மேல கொண்டு போய் பயமுறுத்துவான். இங்க இருக்கிறதுலேயே வியர்டானது நீங்க தான்பா காரின். வியர்ட் மட்டும் இல்ல அப்நார்மலும் கூடன்பா. சீகட்ஸ் ரீஅட்டாச் பண்ணுவான். காரின் கடிக்க வைப்பா. சுனாடே நார்மல் ஆவாங்க. காரின் மனசுக்குள்ள அவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க, பார்க்க போனா நான் கிளவி ஆயிருவன் போல திங்க் பண்ணுவா. கான்சியஸ்க்கு வந்த சுனாடே ஃபர்ஸ்ட் ஒரோச்சிமாரு தான் பார்ப்பாங்க. லேடி சுனாடே நீங்க ஓகேவான்னு கேட்கும் கட்சுயு. கொஞ்சம் நன்றி கடனோட ஒரு சுனாடேன்பா ஒரோச்சிமாரு. சுனாடே கிராமத்துக்கு துரோகம் பண்ணா இப்ப ஏன் இதை பண்றேன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரோச்சிமாரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த விஷயங்களோட ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கடந்த காலத்துல நான் காத்தா மாதிரி விண்மில்ல நானே திருப்பலாம்னு நினைச்சேன், ஆனா யூகிக்க முடியாத ஒருத்தனோட காத்துக்காக காத்திருக்கிறது என்ன பிளஸ்ங்க அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் என்ஜாய் பண்றதுக்கு முன்னாலே என்ன சீல் பண்ணி வைக்கிற அந்த காத்து எனக்கு வேணான்பா. சுனாடே எனக்கு இப்போ ஏன்லாம் புரியல, ஆனா நீ கொஞ்சம் மாறி இருக்க போல தெரியுது, நீ என்ன காப்பாத்துவேன்ல நினைச்சு பாக்கலேன்பாங்க. இருந்தாலும் பாசிபிள் இருக்கேன்பா ஒரோச்சிமாரு. சுனாடே அந்த நாள் த 3-வே டெட்லாக் ஞாபகத்துல இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. சமனிங்ஸ் சொல்லி கேட்பான். சுனாடே இல்ல ஜஸ்ட் த 3-வே டெட்லாக்னு எழுதுன போலன்பாங்க. பாஸ்ட் ஸ்டோன் ஷினோபிஸ் எட் ஸ்டைல் ஸ்டோன் பிஸ்டல் ஜுட்சு பண்ணிருப்பாங்க. உள்ள பார்த்தா அடிப்பட்ட ஜெராயாவுக்கு சுனாடே ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சுனாடே கிட்ட ஒரோச்சிமாரு இது வேலைக்கு ஆகாது, ஸ்டோன் ஷினோபிஸ் பண்ற எட் ஸ்டைல பார்த்தா மொத்தம் மழையும் செஞ்சிரும் போல, நம்ம தப்பிக்க போறோம்னா காத்திருக்க முடியாது, வெறும் 2 பேர் மட்டும் இருப்பான். சுனாடே ஜெராயாவும் தான் இருப்பாங்க. ஜெராயாவை தூக்கிட்டு அவங்க கிட்ட தப்பிச்சு ஓட முடியாதுன்னு ஒரோச்சிமாரு. சுனாடே அதுக்கு உதவதான் என் மெடிக்கல் இன்ஜுட்சுவால அவனுக்கு ஹீல் பண்றேன்பாங்க. ஒரோச்சிமாரு இது போர் சுனாடே, நம்ம சக்சஸ் ஆக இருக்க பாசிபிலிட்டிஸ்ல உன்னோட தேவையில்லாத எமோஷன்ஸ் குறுக்க வர விட மாட்டேன்பான். சுனாடே வெற்றி என்னன்னு கேட்கவும் ஒரோச்சிமாரு சர்வைவ் ஆகிறது தனியா வாய்ப்புல 2 நாள் முடியும், 3னா நிச்சயமா மரணம்பான். சுனாடே ஷாக் ஆகவும் ஒரோச்சிமாரு முன்னால போ, ஜெராயாவை நான் பார்த்துக்கிட்டு குணம் எடுத்து குத்த வரப்ப சுனாடே ஒரு அடி எடுத்து வச்சாலும் உனக்கு கொன்றுவன் இருப்பாங்க. ஸ்டோன் ஷினோபிஸ் பெர்சிஸ்டன்ட்டா தாக்குதல வச்சுட்டு இருப்பாங்க. சுனாடே பார்க்க போனா 3-வே டெட்லாக்ல இருக்குன்பாங்க. ஒரோச்சிமாரு அதுக்கு என்ன அர்த்தம், யாரு ஃபர்ஸ்ட் செயல்படுறாங்களோ அதான் முடிவுன்ட்டு ஜெராயா ஆல்ரெடின்பா. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி மூச்சு வாங்கும் போதும் கூட கைகளை தூக்கி விக்டரி சைன் கட்டுவாரு. சுனாடே ஜெராயா உன கம்ப்ளீட்டா நம்புறான், அது வேணா உன்னை அதிக அளவுல ஃப்ரீஸ் ஆகலாம், இவ்வளவு அதிகமா அது உன் தடங்கள்ல குறைய வைக்குன்பாங்க. கடுப்பாயிருப்போம் ஒரோச்சிமாரு. முட்டாள்தனமா இருக்கு நான்ட்டு ஒரோச்சிமாரு முன்னால போறப்ப பின்னால வெடிக்கும். ஏய் ஜெராயா சுனாடே ஒரோச்சிமாருன்ட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஜெராயா முகத்துக்கு நேரா ஒரோச்சிமாரோட குணாய் இருந்திருக்கும். சுனாடே தான் தடுத்திருப்பாங்க. ஜெராயா 2 தடவை சாகர அளவுக்கு போயிருக்குன்னு இருப்பார்ல. ஒன்னு சுனாடேயோட விஷயம், 2வது இந்த இன்சிடென்ட்ல ஒரோச்சிமாருனாலுங்க கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த சீன் இருக்கும். ஒரோச்சிமாரு ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு, மக்கள் மாறுவாங்க இல்லைன்னா மாறக்கு முன்னால செத்துருவாங்க. ஜெராயாவை மனசுல நினைச்சிட்டு இருந்தாலும் அவன் மாறாம சத்தான்பான். சுனாடே இறுதி வரைக்கும் அவனை நம்பி இருப்பான்பாங்க. ஒரோச்சிமாரு பாஸ்டே யோசிப்பான். சுனாடே நீ இதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருந்தா ஜெராயா செத்துருக்க மாட்டான்பாங்க. ஒரோச்சிமாரு நான் இருந்தா ஜெராயாவும் மாறி இருந்திருப்பான். நம்ம கடையில எப்படி போகுதோ அதே போல த லெஜெண்டரி சனின் எப்பவும் விஷயங்கள் நீ நினைக்கிறபடியே நடக்காது, நம்ம ஒன்னும் கல்லால் ஆகல, சிதைவுகள் எங்காவது இருக்குன்பான். பாஸ்டே யோசிச்சுட்டு மனசுக்குள்ள ஒருவேளை அதனாலதான் சாஸ்கேவோட எதிர்காலத்தை கவனிக்க விரும்பிருக்கலாம், அவனோட காத்து வர பொறுமையா காத்திருக்குன்னு திங்க் பண்ணுவான். சுனாடே ஹீல் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு உனக்கு இப்ப நடக்கிற போற பத்தி தெரியும்னு எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. தெரிஞ்சனாலதான் உதவி செஞ்சன்பா ஒரோச்சிமாரு. சுனாடே கட்சுயு கிட்ட நான் எவ்வளவு நேரம் எப்படி இருந்தேன்னு கேட்பாங்க. கட்சுயு பேட்டில் சிச்சுவேஷன் பத்தி ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லவும் சுனாடே ஷாக் ஆயிட்டு நீ எப்படி அங்க போனேன்னு கேட்பாங்க. சக்குரா சமன் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒரோச்சிமாரு
அங்க இப்போ ஒரு புது 3-way டெட்லாக் அறிமுகமா இருக்கலான்பா. சொன்னாடி ஷாக் ஆவாங்க. சரி நாங்க கிளம்புறோம்ட்டு ஒரோச்சிமாரு மற்ற கதையை ஹீல் பண்ண நீதான் வேலை செஞ்சுக்கணும்னு கிளம்பிடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ககாஷி வெர்சஸ் ஒபிட்டோங்கிற எபிசோட் தானே அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ.